வனாந்தரத்தில் அடிக்கப்பட்டார்கள் என்று திருமறை நமக்கு சொல்லுகிறது. நீங்கள் பெர்மிசிபிள் வில்லில் இருக்கிறீங்களா, பெர்ஃபெக்ட் வில்லில் இருக்கிறீங்களா? நீங்கள் தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தில் இருக்க விரும்புகிறீர்களா அல்லது தேவனுடைய அனுமதி சித்தத்துக்குள் இருக்க விரும்புகிறீர்களா? இந்த முதல் நாளிலே ஆண்டவர் திரும்ப திரும்ப சபைக்கு நமக்கு சொல்லுகிற வாக்கு, என் மக்களே, என் பிள்ளைகளே, இரத்தத்தால் கழுவப்பட்ட என் தாசர்களே, நீங்கள் என்னுடைய சித்தத்தை செய்வதற்கு உங்களை திடப்படுத்துங்கள், சுரப்படுத்துங்கள். ஏனென்றால் தேவ சித்தத்தின்படி செய்கிறவர்கள் தான் விண்ணக தந்தைக்கு அவருடைய இடத்திலே நாம் செல்ல முடியும், பரலோகத்தை அடைய முடியும். அல்லேலூயா சொல்லுவோம். தூங்குறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இருக்கிறாங்க ஒரு 4-5 பேர். வழக்கமாக கேட்குற கேள்விதான் அல்ல, நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறீங்க. இந்த சபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். முதல் நாள் கூட்டத்துக்கு வந்திருக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய பெர்மிசபிள் வில் வேற, பெர்ஃபெக்ட் வில் வேற. ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருகிறது. ஒரு சகோதரி ஒரு போதகருக்கு தொலைபேசியிலே அழைப்பு விடுத்தாள். ஐயா, நான் மிகவும் துக்கத்தோடு இருக்கிறேன், என் வீட்டிற்கு வந்து ஒரு ஜெபம் செய்ய முடியுமா? முகவரியை வாங்கி கொண்ட அந்த போதகர் அந்த சகோதரியுடைய இல்லம் தேடி போனார். அழைப்பு பொத்தானை அழுத்தினார், கதவு திறந்தது. உள்ளே அழைக்கப்பட்ட போதகரை இருக்கையிலே அமரச் செய்துவிட்டு, கொஞ்சம் இருங்க ஐயா, காஃபி சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்களா? காஃபி போடுவதற்காக அந்த சகோதரி உள்ளே போன போது இவர் அந்த அறையை நோட்டமிட்டார். 2 புகைப்படங்கள் மாட்டப்பட்டிருக்கின்றன. ஒன்று ஒரு ஆடவனுடைய புகைப்படம், அதற்கு கீழே ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பக்கத்தில் ஒரு வாலிப மகளுடைய புகைப்படம், கீழே விளக்கு எரிந்து